سبحان الله والحمد لله لا إله إلا الله الله السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் உருவாக்கி கொடுத்த இடங்களில் ஒவ்வொரு இடத்திற்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கென்று அமைக்கப்பட்ட முதல் ஆலயத்திற்குண்டான சிறப்புகளை சொல்லித் தருகின்ற போது, இன்ன அவ்வல பைத்தியும் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். உலகத்தில் வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட பக்கா என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் பரக்கத் பொருந்திய இடம் என்று சொல்லித் தருகிறார். அங்கே பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லித் தருகிறார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், இந்த உலகத்தில் வணங்குவதற்கென்று அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது என்று கேட்கின்ற கேள்விக்கு, ஐயு மஸ்ஜிதின் உதிஅ ஃபில் அர்தி அவ்வலன், முதலாவதாக வணங்குவதற்கென்று அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது என்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா என்ற இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், சும்மா ஐயும், இரண்டாவதாக எந்த பள்ளிவாசல் என்று கேள்வி கேட்டபோது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த இரண்டு கேள்விகளையும் கேட்டு முடித்த அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் மஸ்ஜிதுல் ஹராமிற்கும் மத்தியில் அமைக்கப்படுவதற்குண்டான கால இடைவெளி எவ்வளவு நாட்கள் என்று கேட்டபோதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த இரண்டு பள்ளிகள் அமைக்கப்பட்டதற்கு இடைப்பட்ட கால அளவு 40 ஆண்டுகள் என்று சொல்லி காட்டுவார்கள். இப்படி இரண்டு பள்ளிகளுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், இந்த பள்ளிவாசல்களில் தொழுவதற்கும் மற்ற ஏனைய பள்ளிவாசல்களிலே தொழுவதற்கும்
கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பள்ளிவாசல்களை சொல்லி முடித்துவிட்டு மூன்றாவதாக சொல்லுவார்கள், ஐது அதரக்ஸ ஸலாத்த ஃபஸல்லி ஃபகுல்லுஹா மஸ்ஜிதுன். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதற்கு அடுத்து எங்கெல்லாம் தொழுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஃபகுல்லுஹா மஸ்ஜிதுன், அது மஸ்ஜித் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் பைத் என்ற வார்த்தையை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸுக்கும் சொன்னார்கள். அதே போல பைத்துல் ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். தன்னோடு இணைத்து பைத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இல்லம். உலகத்தில் சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்துவதற்காக நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் இருக்கின்ற எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய இல்லமாக இருந்தாலும் கூட அந்த பள்ளிவாசல்களுக்கு பைத்துல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஒரே ஒரு வார்த்தை பைத்துல்லா என்ற வார்த்தையை, இது அல்லாஹ்வுடைய இல்லம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய இடம் மக்காவிற்கு மட்டும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய ஆலயம் என்ற வார்த்தையை பயன்படுத்திவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் பொதுவான பெயரை சொன்னார்கள், மஸ்ஜிதுகள். அதுவும் பள்ளிவாசல்கள் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் உலகத்தில் மற்ற இடங்களுக்கும் காபத்துல்லாவிற்கும் மத்தியில் ஏராளமான வேறுபாட்டை இங்கே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். அவ்வல் பைத், முதல் பைத், முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு காபத்துல்லாவை முதலிலே கட்டுவதற்கு பணிக்கிறார். அங்கே காபத்துல்லாவை முதலிலே கட்டியவர்கள் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார், இந்த காபத்துல்லாவை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள், இந்த காபத்துல்லாவை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை அங்கே பதிவு செய்கிறார்கள், நீங்கள் முதலாவதாக படைக்கப்பட்ட மனிதர், மனித இனங்களில் உங்களை முதலாவதாக படைக்கப்பட்டதை போல வணங்குவதற்கென்று இந்த உலகத்திலே அமைக்கப்பட்ட இடம் இந்த காபத்துல்லா, நீங்கள் இந்த இடத்தை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சொல்லி தருவார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பக்கா என்ற இடத்திலே அமைத்து கொடுத்திருக்கிறார். பக்கா என்பதற்கு விளக்கம் தருகின்ற போது எல்லா மக்களையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கக்கூடிய இடம், எங்கிருந்தாலும் அந்த மக்களை ஒன்று சேரக்கூடிய இடமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கே ஆக்கி தந்திருக்கிறார். பக்கா என்ற ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை மக்கா என்ற வார்த்தை. விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். பக்கா என்பது எந்த இடத்தை எடுக்கும், காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மட்டும் பக்கா என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அதே போல பொதுவாக மஸ்ஜிதுல் ஹராம், அந்த காபா மக்காவுடைய மொத்த பரப்பளவு இருக்கிறது அல்லவா, அந்த எல்லைக்கு சொல்லுகிறார்கள் மக்கா என்ற வார்த்தை. பக்கா என்பது காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை மட்டும் எடுக்கிறது. மற்ற எல்லா புறங்களையும் பொதுவாக எடுக்கக்கூடிய பெயர் மக்கா என்ற பெயர். மக்காவிற்கு பல்வேறு விதமான பெயர்களை ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உம்முல் குரா என்ற பெயர் இருக்கிறது. அதே போல பைத்துல் அம்னி என்ற பெயர் இருக்கிறது, நிம்மதி தரக்கூடிய இடம். அதே போல இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் அதுதான் தாய் என்ற அடிப்படையில், ஒரு தாயிலிருந்து எப்படி ஒரு சந்ததிகள் உருவாகிறதோ அதே போன்றுதான் இந்த மக்காவில் இருந்துதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மத்திய பகுதியாக வைத்துக் கொண்டு உலகத்தை அமைத்திருக்கிறான் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபத்துல்லாவிலே இறங்கக்கூடிய அற்புதமான ரஹ்மத்துகளை குறித்து சொல்லுகின்ற போது, யுனஸ்ஸிலுல்லாஹு குல்ல யௌமின் அலா ஹுஜ்ஜாஜி பைத்துல் ஹராம், பைத்துல் ஹராமை காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒவ்வொரு தினத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 20 மிஅத் ரஹ்மா, 120 அருள்களை அங்கே இறக்கி கொண்டிருக்கிறார். மற்ற ஏனைய பகுதிகளில் இத்தனை அருள்களை அல்லாஹ் இறக்குவதில்லை. 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காபத்துல்லாவிலே இறக்கி கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் அதை பிரித்து தருகிறார்கள். சித்தீன லித்தாயிபீன், காபத்துல்லாவை சுற்றி வரக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளை இறக்கி கொடுக்கிறார். வஅர்பஈன லில் முஸல்லீன், அங்கே காபத்துல்லாவுக்கு சென்று அந்த இடத்திலே நேரடியாக பார்த்து தொழுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு 40 ரஹ்மத்துகளை இறக்கி கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் கடைசியாக சொல்லுவார்கள், வ20 லில் நாதிரீன், அவர் தவாஃப் செய்யவில்லை, அங்கே இருந்து அவர் தொழவில்லை, வெறுமனை காபத்துல்லாவுடைய எல்லையிலே உட்கார்ந்து கொண்டு காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தவாஃப் செய்யவில்லை,
தொழவில்லை, வெறுமனை பார்க்கக்கூடியவருக்கு 20 ரஹ்மத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ரஹ்மத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த காபத்துல்லாவிலே இறக்கி தருகிறான் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் சொல்லுவோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி சொல்லுகிறார், முபாரக்கன், அது பரக்கத்து பொருந்திய இடம். மற்ற இடங்களில் இல்லாத ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபத்துல்லாவிலே வைத்திருக்கிறார். அது நன்மைகளாகட்டும் அல்லது உலகத்திலே கிடைக்கக்கூடிய பொருள்களாகட்டும், நமக்கெல்லாம் கிடைக்காத பொருள்களை கூட அந்த வறண்ட பூமியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான் என்றால் அங்கேதான் பரக்கத்தை வைத்திருக்கிறார். எல்லா விதமான ஆற்றல்களையும் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். நன்மைகள் செய்வதற்குண்டான ஏராளமான வாய்ப்புகளை அந்த இடத்திலே தருகிறார். அதை சொல்லிவிட்டு முதலில் ஆலமீன், உலகத்தாருக்கு அது நேர்வழி காட்டும் என்று சொல்லி தருகிறார். உலகம் அந்த காபத்துல்லாவை பார்க்கிற போது, அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடக்கூடிய நிலைகளை பார்க்கிற போது, பல்வேறு விதமான மொழிக்காரர்கள் அந்த இடத்திலே எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் அதை சுற்றுகிறதை பார்க்கிற போது உலகத்திலே உணர்ந்து கொள்கிறார்கள், அற்புதமான மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறில்லை. அவர்கள் மொழியால் வேறுபட்டிருக்கிறார்கள், நிறத்தால் வேறுபட்டிருக்கிறார்கள், பல்வேறு விதமான கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு கொள்கை, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலே வந்ததற்கு பின்னால் நிறத்தையோ மொழியையோ வேறு நாடுகளையோ அவர்கள் பார்த்துக் கொள்ளாமல் அந்த இடத்திலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையின் மூலமாக பல்வேறு மக்களினுடைய கவனத்தை அந்த இடத்திலே கொண்டு வந்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்காக காரணமாக இருக்கிறது அல்லவா. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஹுதல் ஆலமீன், உலகத்தாருக்கு அந்த காபத்துல்லா நேர்வழி காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டிவிட்டு அடுத்து சொல்லுவான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த இடத்திலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்லுகிறார்கள், காபத்துல்லாவிற்கு மேலே பறவைகள் பறப்பதில்லை. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அந்த இடத்திற்கு மேல் பறவைகள் பறப்பதில்லை. இதை அத்தாட்சி என்று சொல்லுகிறார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டி அமைத்தார்கள் அல்லவா, அந்த கட்டிடமான பணிக்காக அந்த நின்ற கல் மகாமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று அந்த காபத்துல்லாவை கட்டுவதற்காக நின்ற கல் இருக்கிறது அல்லவா, அந்த கல்லை அத்தாட்சி என்று சொல்லுகிறார்கள், ஃபீஹி மகாம் இப்ராஹிம். இதை சொல்லிவிட்டு அந்த கல் எப்பொழுது எங்கே இருந்தது என்றால் காபத்துல்லாவிற்கு பக்கத்திலே தான் அந்த கல் இருந்தது. ஏனென்றால் அந்த சுவரை அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டி எழுப்புவதற்காக அந்த இடத்திலே நின்றார்கள். அந்த உதவியை வைத்து கட்டி முடித்ததற்கு பின்னால் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாம் தவாஃப் செய்வதற்கு இடையூறாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற கல்லை கொஞ்சம் கிழக்கு புறமாக எடுத்துக்கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய காலடி தடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கல்லிலே பதித்து வைத்திருக்கிறார். அங்கே அதைத்தான் சொல்லுகிறார், மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த காலடி தடம் அது ஒரு அத்தாட்சி என்று சொல்லி காட்டுகிறார். இவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், வமன் தகலஹு கான ஆமினா, அங்கே நுழைந்தவர்கள் நிம்மதி பெற்று விடுகிறார்கள். அதனால தான் மார்க்கத்தினுடைய சட்ட விற்பனர்கள் சொல்லி தருவார்கள், ஒருவர் கொலை செய்துவிட்டு அந்த எல்லைக்குள் அவர் உள்ளே நுழைந்து விட்டால் அவரை உள்ளே வைத்து கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு வேட்டை பிராணி உள்ளே போய்விட்டால் அந்த பிராணியை வேட்டையாடுவதற்கு காபத்துல்லாவுடைய பகுதியிலே அனுமதி இல்லை. ஏனென்றால் அங்கே உயிர் பாதுகாப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். அப்படி ஒருவரை கொலை செய்துவிட்டு உள்ளே போய்விட்டால் அவரை என்ன செய்ய வேண்டும், அவர் வெளியே வருவதற்குண்டான இடையூறுகளை கொடுத்து, சாப்பாடு கொடுக்காமல் தண்ணி கொடுக்காமல் எப்படியாவது அவர் வெளியே வருவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அந்த பகுதியை விட்டு வெளியே வந்ததற்கு பின்புதான் அவரை கொலை செய்ய வேண்டுமே ஒழிய அந்த இடத்திலே கொலை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் உள்ளே நிம்மதியை பெற்றிருக்கிறார். உலகத்தினுடைய பார்வை இப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே ஒமன் தகலஹு கான ஆமினா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த காபத்துல்லாவிற்கு நுழைந்து பார்க்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நரகம் என்கின்ற அதாவை விட்டு அவர்களை நிம்மதியை கொடுத்து விடுகிறார். உலகத்தை பொறுத்தவரையிலே உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுத்து விடுகிறார். மறுமையை பொறுத்தவரையில் அங்கே நரகம் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாவிலே இருந்து தொழக்கூடிய மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லுவார்கள். சராசரியாக ஒரு மனிதன் தானாக வீட்டிலே தொழக்கூடிய தொழுகைக்கும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவர் தன்னுடைய வீட்டிலே தொழுகிறார் என்றால் ஒரு தொழுகைக்கு ஒரே ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். அதே போல ஒரு மஹல்லாவுடைய மஸ்ஜித், ஒரு மக்கள் எல்லாம் கூடி இந்த இடத்திலே பள்ளி அமைக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அந்த பள்ளிகள் தொழுவதற்கென்று 25 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அதே போல ஜும்மா நடைபெறக்கூடிய மஸ்ஜிதுகள், சில இடங்களில் ஜும்மா நடைபெறாமல் 5 நேர தொழுகைக்கென்று மட்டும் பள்ளிகள் இருக்கும். அப்படி உள்ள பள்ளிகளில் 25 மடங்கு நன்மை என்றால், ஜும்மா நடைபெறக்கூடிய அந்த பள்ளிகளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 500 மடங்கு நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார் ஒரு நேர தொழுகைக்கு. அதே போல அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது அல்லவா, அந்த பள்ளியில் 5000 மடங்கு ஒரே ஒரு தொழுகை ஒருவர் தொழுவாரையானால் அங்கே 5000 மடங்கு தொழுத பாக்கியத்தை கொடுக்கிறார். கடைசியாக அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி இருக்கிறது அல்லவா, அந்த இடத்திலே தொழுகக்கூடியவர்களுக்கு 50000 நன்மைகளை கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையினுடைய நன்மை 25 மடங்கு நன்மை, அதே போல 500 மடங்கு நன்மை, 5000 மடங்கு நன்மை, 50000 நன்மை என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த கஅபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளியில் தொழுபவருக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த இடத்திலே இருந்து ஒரு 10 நாட்களோ 20 நாட்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம தொழுதிருந்தால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அல்லாஹ் 1,00,000 நன்மையை தருகிறான் என்றால், சுமார் ஒரு நாளைக்கு 5 வக்து அந்த இடத்திலே தொழக்கூடிய நேரத்தில் 5,00,000 நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாளைக்கு கொடுக்கிறார். அவ்வளவு நன்மைகளை பெற்று தரக்கூடிய அற்புதமான இடமாக கஅபத்துல்லாவை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கஅபத்துல்லாவிலே 4 மூலைகளை அமைத்து தவாஃபை தொடங்குவதற்கென்று முதல் மூலை ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிறது அல்லவா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் சாதாரண கல் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து உலகத்தில் இறக்கி கொடுக்கப்பட்ட கல். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லினுடைய நிறம் என்ன, அது எங்கிருந்து வந்தது என்பதை சொல்லுகின்ற போது, இந்த கருங்கல் என்று நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கருப்பு நிற கல்லை அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து இறக்கி கொடுத்தார். நஸலல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் கல் இறக்கப்பட்டது. வஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன், அது எந்த நிறத்தில் இருந்தது என்றால் பாலை விட வெண்மையான நிறத்திலே அல்லாஹ் ஹஜருல் அஸ்வதை வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது கருங்கல்லாக மாறி போனதற்கு உண்டான காரணத்தை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஃபஸவ்வதத்து ஹதாயா பனி ஆதம், மனித பாவங்களை அது உள்வாங்கி கொண்டு தன்னையே அது மாற்றிக்கொண்டது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மனிதன் பாவம் செய்ய செய்ய மனிதனுடைய உள்ளத்திலே கரும்புள்ளி ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் மனிதர்கள் அந்த கல்லை முத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய கழிவு நிறைந்த அந்த பாவங்களை எல்லாம் அது தன்னை வாங்கி கொண்டு மனிதனை அது பரிசுத்தமாக மாற்றிவிட்டது. மனித பாவங்கள் தான் அந்த கல்லை கருநிறமாக மாற்றிவிட்டது என்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த கல்லை நீங்கள் சாதாரண கல் என்று நினைத்து விடாதீர்கள். வெறுமனே மற்ற கல்லை போன்று நீங்கள் இது ஒரு சாதாரண கல் என்று நினைக்காதீர்கள். இந்த கல்லை பார்த்து நீங்கள் முத்தமிடுகிறீர்கள் அல்லவா, அந்த கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு துவங்கக்கூடிய நேரத்தில் அந்த முத்தமிடுவதை அது கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. யார் நம்மை முத்தமிடுகிறார் என்று பார்க்கிறது. நாளை பேசக்கூடிய நாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கல்லுக்கு கொடுப்பார். நாளை யாரெல்லாம் தன்னை முத்தமிட்டார்களோ அந்த கல் நாளை மறுமையிலே சாட்சி செய்யும் என்று சொல்கிறார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்தில் அந்த கல்லை எழுப்பி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கல்லுக்கு சொல்லுகிறார்கள், லஹு ஐனான், அந்த கல்லுக்கு 2 கண்களை அல்லாஹ் கொடுக்கிறான். யுபசிரு பிஹிமா, அந்த கண்களால் அது பார்க்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். நாம் இதில் யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. கல்லுக்கு எப்படி பார்க்கும் திறன் இருக்கும்? ரப்பு ஒரு மனிதனை சொல்லுகின்ற போது கியாமத் நாளில் ஒரு மனிதனை தலைகுப்பர் அவன் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எப்படி கை பேசும் கால் பேசும் என்று கேள்வி கேட்டதற்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையை சொல்லுவார்கள். இன்று வாய்க்கு வைத்து நாவில் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்த ரப்புல் ஆலமீன் நாளை கைகளுக்கும் பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறான் என்கின்ற போது
கை பேசுவதை நம்முடைய அறிவால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் நாவை பேச வைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் கைகளை மறுமையிலே பேச வைக்கக்கூடிய நேரத்தில் அதே போன்று உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கல்லுக்கு கண்களை கொடுத்து அதை பேசக்கூடிய நாவுகளையும் கொடுத்து வலிசானுன் யன்தகு பிஹி நாவை கொடுக்கிறான். அந்த நாவால் அது பேசுகிறது என்று மட்டும் சொல்லவில்லை. யஷ்ஹது அலா மன் இஸ்தஸ்லமஹு பிஹக்கின் அதை உண்மையான முறையில் யாரெல்லாம் முத்தமிட்டு சென்றார்களோ அவர்களுக்கு அது சாட்சி கூறுகிறது என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை குறித்து சொல்வார்கள். இப்படியே சுற்றி வரக்கூடிய நேரத்தில் கடைசி மூலை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ருக்குனுல் யமானி என்று. அந்த இடத்திலே துஆவை நமக்கு சொல்லி தருவார்கள். அங்கே துஆவுக்கும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் 70 வானவர்களை அந்த மூலையிலே அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். அந்த வானவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கு ஆமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே போய் இப்படி துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, இறைவா எனக்கு மன்னிப்பை கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்லதை கொடு என்று துஆ செய்துவிட்டு இந்த துஆவை ஒரு மனிதன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா என்ற இந்த துஆவை செய்கிற போது 70 வானவர்களை அல்லாஹ் அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த 70 வானவர்களும் சொல்லுகிறார்கள் ஆமீன். ஆமீன் என்ற வார்த்தையை இவன் சொல்லக்கூடிய அந்த துஆவிற்கு, இவன் பிரார்த்தனை புரியக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கீகாரத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தவாஃபெல்லாம் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்காம் இப்ராஹீமை வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த இடத்தை தொழுவிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று அந்த காபத்துல்லாவை கட்டி அமைத்தார்கள் அல்லவா, அவர்களின் காலடி தடத்தில் நீங்கள் நின்று தொழுவுங்கள் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இடத்திலே தொழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இடத்தை தொழுவிடமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த மக்காவுடைய புனிதமான இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை குறித்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லா, அல்லாஹ்வினுடைய எல்லா பூமிகளிலும் நீதான் சிறந்த பூமி. வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கும் நீதான் உகந்த பூமி. ஆனால் உன்னிடத்தில் நான் இருப்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை அந்த பூமியை விட்டு மதீனாவை நோக்கி விரட்டி அடித்து விட்டார்கள். அப்படி மட்டும் வரவுலா உஃரிஜ்து மின்கி, உன்னை விட்டு நான் விரட்டி அடிக்கப்படவில்லை என்றால் மா ஹரஜ்து, நான் அந்த இடத்தை விட்டு மதீனாவை நோக்கி போயிருக்க மாட்டேன். மக்கத்திலே வாழ்ந்த அந்த காஃபிர்கள் அந்த இடத்தை விட்டு என்னை விரட்டி அடித்த காரணத்தினால் நான் போகக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்பட்டு போய்விட்டது என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் அல்லாஹ்விற்கு விருப்பமான, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான அற்புதமான பூமியை தான் அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் அமைக்கப்பட்ட வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட முதல் பூமி அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவன் நல்லதை பெற்றுக் கொள்ளுகிறான், தீயதை விட்டும் அவன் வெளியே போய்விட்டு மன்னிப்போடு வெளியே வருகிறான் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான தகவல்களை சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி வாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை கண்டுகளிக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.